நாம் ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம். அதை தீர்த்து வைக்க நம் நிறுவன தலைவர் முன் வருகிறார். ஆனால் அவர் நம்முடைய பிரச்சனையை தீர்த்துவிடக்கூடாது என்று பிரச்சனையை உருவாக்கியவர்கள் தடுக்கிறார்கள். அதை அறிந்த நிறுவன தலைவர் தனது பலமான ஒரு பிரதிநிதியை அனுப்பி ஒரு சுமூக நிலைக்கு அதை கொண்டு வருகிறார். இப்படி ஒரு சம்பவம் சில 1000 ஆண்டுகளுக்கு முன் பெர்சிய ராஜ்யத்தில் நடந்துள்ளது. அது என்ன என்று பார்ப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றும் பரிசுத்த வேதத்தை கற்றுக்கொள்ள எங்களோடு நேரம் செலவழிக்க தீர்மானித்த உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நிகழ்ச்சியிலே தானியேல் 10ஆம் அதிகாரத்தை நாம் சிந்திக்க துவங்கினோம். இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையிலே தானியேல் இருந்த பொழுது உயிர்த்தெழுந்து மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை கண்டார். அந்த தரிசனம் அவரை பலனற்றவன் ஆக்கி திடனற்று போய்விட செய்தது. முகம் கவிழ்ந்து கீழே விழுந்து கிடந்தார். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பார்ப்போம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ ஒருவன் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊண்டி இருக்க என்னை தூக்கி வைத்தது. இந்த உலகத்திற்கு வருமுன் இருந்த கிறிஸ்து தானியேலுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கும்படியாக ஒரு பணிவிடைக்காரனை அனுப்பி வைக்கிறார். இது யாராக இருக்க முடியும்? இவர் காபிரியேல் தூதனாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் மற்ற சமயங்களிலேயும் அவரே அனுப்பப்பட்டவராக தானியேலை வந்து சந்தித்தார். என்றாலும் இது மற்றுமொரு தேவதூதனாகவும் இருக்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊண்டி நெல் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். நன்றாக கவனியுங்கள். முதலாவது தானியேல் முகங்குப்புற தரையிலே படுத்து கிடந்தார். பின்னர் 2 கால்களையும் கைகளையும் ஊண்டியவராய் இருக்கும் நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டார். இப்பொழுது எழுந்து காலூன்றி நிற்கும்படியாக கட்டளை பெறுகிறார். 11ஆம் வசனத்திலே 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல மீண்டுமாக பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று அழைக்கப்படுகிறார். அருமையானவர்களே, பரலோகத்திலே உள்ளவர்களுக்கு பிரியமானவராய் இருப்பது என்பது மிக உன்னதமான ஒரு அனுபவம் இல்லையா? நம்மை குறித்து இன்று காலையிலே பரலோகத்திலே பேசிக்கொள்வார்கள் என்றால் நம்மை குறித்தும் பிரியமானவன் பிரியமானவள் என்று கூற முடியுமா? சற்றே எண்ணி பார்ப்போம். சரி, தானியேல் 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளை நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இங்கே ஒரு மூடுதிரை சற்று விலக்கி காட்டப்படுகிறது. இது பரலோகத்தில் நடைபெறும் ஒரு யுத்தத்தை நமக்கு காட்டுகிறது. நாம் கண்களால் பார்க்கிற இந்த உலகத்திலும் உலகத்தை சுற்றிலும் நாம் காணாத பல காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அதுவும் உலகம் சார்ந்தது என்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வெளிப்படையாக நாம் அறிந்து கொள்வதை விட இன்னும் எத்தனையோ காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. மிக குறைவான காரியங்களே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. காணாத உலகை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி இருப்பதை தவிர மேலும் அறிந்து கொள்ள முயற்சிப்பது வீண். வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற காரியங்களை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிவதே மிக உன்னதமானது. நாம் காண முடியாத உலகத்திலே ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருப்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. நன்மைக்கும் தீமைக்கும் எதிரான யுத்தம் அது. வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் இடையிலான யுத்தம் அது. தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான யுத்தம் அது. பரலோக சக்திகளும் சாத்தானின் சக்திகளும் இருக்கின்றன என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. இங்கே இந்த தூதன் என்ன கூறுகிறான்? முதல் நாள் துவக்கி இந்த வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் என்கிறான். பொருள் என்ன? தானியேலின் ஜெபம் வெளிப்பட்ட உடனேயே தானியேலுக்கு பதில் கூறும்படியாக தூதன் அனுப்பப்பட்டு விட்டான். ஆனால் அவன் வரும் வழியிலே அவனுடைய பாதை தடை செய்யப்பட்டது. இது மிக ஆச்சரியமான ஒரு வாக்கியமாக இருக்கிறது இல்லையா? எபேசு சபை விசுவாசிகளுக்கு
அப்போஸ்தலனாகிய பவுல் கூறிய சில சத்தியங்கள் இங்கு சற்று தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிரியமானவர்களே, சாத்தானின் அந்தகார உலகிலும் பல நிலைகளிலே பிசாசுகளை கொண்டவனாயிருக்கிறான். உங்கள் ஜெபத்திற்கும் எனது ஜெபத்திற்கும் இன்னமும் பதில் வராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஜெபம் என்பது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிப்பது ஒரு போராட்டம் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இங்கே போராட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை சுனகோனிசம். இந்த வார்த்தையின் மூல வார்த்தையிலிருந்து தான் ஆங்கிலத்திலே ஆகனைஸ் என்ற வார்த்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஜெபத்திலே போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில காரியங்களை குறித்து தேவனிடத்திலே தெரியப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்ற ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது ஒரு போராட்டமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பல நேரங்களிலே ஜெபம் அழகான வார்த்தைகளை அடுக்கி கூறுவதாக இருக்கிறது, அல்லது மிக உயர்ந்த வேத தத்துவங்கள் அடங்கியதாக இருக்கிறது. இவை இரண்டுமே இல்லாமல் நாம் ஜெபிக்க முடியும். உண்மையான ஜெபம் ஒரு போராட்டமாகும். ஆவிக்குரிய வல்லமையை விளங்க செய்யும்படியாக தடைகளின் ஊடாக ஜெபித்து கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்கான மிக அழகான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதல்ல. நம்முடைய ஜெபத்தை கேட்கும் மற்றவர்கள் மிக அழகாக இவர்கள் ஜெபித்தார்கள் என்று புகழ வேண்டும் என்பதற்காகவும் அல்ல. பிரியமானவர்களே, நாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். மேலும் அங்கே தூதன் என்ன கூறுகிறான்? நீ ஜெபிக்க துவங்கும் பொழுதே உன் ஜெபத்திற்கான பதிலை கொடுக்கும்படியாக தேவன் என்னை அனுப்பினார். ஆனால் வழியில் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். எனவே என்னால் உடனடியாக வந்து சேர முடியவில்லை என்று கூறுகிறான். இந்த தூதன் சொல்லிய பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி யார்? இது உலக பிரகாரமான அதிபதியோ அரசனோ இல்லை. இது சாத்தானுடைய தூதர் கூட்டத்தில் இருந்த ஒரு பிசாசு தான். தேவன் பரலோகத்திலே தமது தூதர்களை வரிசைப்படுத்தி இருக்கிறார். அதே போலத்தான் சாத்தானும் தனது பிசாசு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறான். ஒரு படையைப் போல இது ஒழுங்கு பண்ணப்பட்டதாக இருக்கிறது. அங்கே சேனை தலைவர்கள் உண்டு. 2வது வரிசை, 3வது வரிசை என்று பிசாசுகளின் பட்டாளம் அணிவகுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆர்டர் ஆஃப் ஆர்மி கமாண்ட்ஸ் என்று சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த தேவதூதன் அந்த பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியால் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டான். எனவே அந்த தடையை தாண்டி வருவதற்காக மேலும் அவனுக்கு உதவிக்கரங்கள் தேவைப்பட்டிருக்கிறது. உண்மையை பார்த்தால் பிரதான தூதனாய மிகாவேல் வந்து இந்த தூதனுக்கு உதவி செய்ய வேண்டியதாக இருந்திருக்கிறது. தானியேலுக்கு கொண்டு வரப்பட்ட பதில் ஏன் தடுத்து நிறுத்தப்பட்டது? ஏனென்றால் பெர்சிய ராஜ்யத்தை குறித்தும் தொடர்ந்து வரப்போகிற கிரேக்க ராஜ்யத்தை குறித்தும் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட போகிறது. இதை நாம் அடுத்த அதிகாரத்தில் தெளிவாக பார்ப்போம். இப்படிப்பட்ட செய்திகள் மனிதனுக்கு கடந்து வருவதை சாத்தான் விரும்புகிறதில்லை. ஆனால் தேவனோ இதை தானியேலுக்கு அறிவிக்க விரும்பினார். இன்றைக்கும் திருச்சபைகளிலே மக்களுக்கு ஆத்ம பாரத்தை கொடுக்கக்கூடிய செய்தியை கொடுக்க செல்கிறவர்களையும் பிசாசு தடுக்கிறான். இதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனாலும் பிரதான அதிபதிகளிலே ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் என்று சொல்கிறார். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்திலே தரித்திருத்தேன் என்று இந்த தூதன் கூறுகிறான். இந்த தூதனுக்கு எதிராக நின்றது பெர்சியா ராஜ்யத்தின் ஒரு அதிபதி மட்டுமல்ல, பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் கூறுகிறான். இவனுக்கு எதிராக அநேக அந்தகார சக்திகள் போராடி இருக்கின்றன. ஞாபகத்தில் இருக்கிறதா? இப்பொழுது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே தானியேல் பெர்சிய தேசத்திலே இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே தான் தானியேல் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டார். தானியேலுக்கு தெரியாமலேயே தானியேலின் சார்பிலே தேவன் பின்னணியத்திலே கிரியை செய்து வந்தார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசிகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், நாம் ஆவிக்குரிய போராட்டத்திலே இருக்கிறோம். நம்முடைய ஜெப வாழ்க்கையை எத்தனை முறை
பிசாசானவன் தடுத்து நிறுத்திவிட்டான் என்பது இப்பொழுது புரிகிறதா? உங்கள் ஜெப வாழ்க்கை குறித்து ஆண்டவர் உங்களுடன் பேசியிருக்கும் பொழுது மிக திட்டமும் தெளிவுமான ஜெப வாழ்க்கையை ஏற்படுத்தினீர்கள், உண்மைதான். ஆனால் சில காலங்களுக்கு பின்னர் அந்த ஒழுங்குகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அறியாமலேயே கடந்து சென்று விட்டது இல்லையா? பிரியமான சகோதரனை சகோதரியே, மீண்டும் இன்று நம்முடைய ஜெப வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வோமா? இன்று நடைபெறுகின்ற பல ஜெப கூட்டங்கள் செத்துப்போன கூட்டங்களாக இருப்பதற்கு காரணம், அந்த கூட்டங்களிலே ஜெபிக்கும்படியாக வருகின்ற பலர் ஜெபம் என்பது ஆவிக்குரிய யுத்தம் என்பதை உணர்ந்தவர்களாக ஜெபிக்கிறதில்லை. இது நாம் போராடி ஜெயிக்க வேண்டிய யுத்தமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5ஆம் வசனம் வரை பாருங்கள். வாசிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் எண்ணி பார்த்திராத மிக பெரிய பொறுப்பு என்பதை உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எவ்வளவு அதிகமாக நமக்கு தேவை, நாம் எவ்வளவு அதிகமாக ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்பது இப்பொழுது புரிகிறதா? தேவனுடைய பிரசன்னம் நமக்கு இடைவிடாமல் தேவையானதாக இருக்கிறது. நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிறோம் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. அதை நாம் எப்பொழுதும் நினைவிலே வைத்திருக்கும் பொழுது நாம் விழிப்புள்ளவர்களாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ முடியும். சரி, தானியேல் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். தானியேல் புத்தகத்தின் மீதி பகுதியை புரிந்து கொள்வதற்கான அடிப்படை இதுதான். இந்த கடைசி தரிசனத்தை பொறுத்தமட்டிலேயும் 3 முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை என்று குறிப்பிடுகிறார். எனவே இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தது என்பதை நாம் பூரணமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த காரியங்கள் கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற காரியங்கள், அதாவது 70வது வாரத்திலே நிறைவேறப் போகிற காரியங்கள். இதுதான் மகா உபத்திரவ காலம். மூன்றாவதாக இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும். இந்த தரிசனம் எல்லாம் நிறைவேறும் என்பது மட்டும் செய்தி அல்ல, இது நிறைவேற அதிகமான நாள் செல்லும் என்பதையும் கூறுகிறான். இந்த தரிசனத்திலே சரித்திரபூர்வமான ஒரு பகுதி இருக்கிறது. அதாவது ஏற்கனவே நிறைவேறிவிட்ட தீர்க்க தரிசனமும் இருக்கிறது, வருங்காலத்தில் நிறைவேறப் போகும் தீர்க்க தரிசனமும் அடங்கியிருக்கிறது. எனவே மிக கருத்தோடு இதை நாம் கற்று அறிந்து நாமும் கர்த்தருடைய செயல்பாட்டிற்கு நம்மை அர்ப்பணித்து ஆயத்தமாக வேண்டும். தொடர்ந்து இந்த தரிசனத்தின் 2 பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சரித்திர பகுதி, அதாவது தானியேல் இதை எழுதிய காலத்திலே தரிசனமாக இருந்து இன்று ஏற்கனவே நிறைவேறிவிட்ட பகுதி. இரண்டாவதாக இன்னமும் எதிர்காலத்திலே கடைசி காலத்திலே நிறைவேறப் போகிற தீர்க்க தரிசனம். கவனியங்கள், வாசிக்கிறேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 15, 16ஆம் வசனங்கள். அவன் இந்த வார்த்தைகளை என்னோடே சொல்லுகையில் நான் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி பேச்சற்று போனேன். அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனே நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். பிரியமான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரிசனத்திலே கண்ட தானியேல் சரீரத்திலே பலன் இழந்தவராய், பேச முடியாதவராய் நிற்கிறார். அப்பொழுது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆனால் மனுஷ சாயலாகிய ஒருவன் அவரது உதடுகளை தொட்டான். அப்பொழுது தானியேல் தன் வாயை திறந்து தன்னுடைய பலவீனமான நிலைமையை அறிக்கையிடுகிறார். பாருங்கள், வசனங்கள் 17, 18. ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோடே பேசக்கூடுவதெப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி. இந்நாட்களிலே கூட பலர் பரலோகத்திலிருந்து வந்த ஒருவரை சந்தித்ததாக கூறலாம். ஆனால் அது அவருடைய வாழ்க்கையிலே எந்த தாக்கத்தையும் விளைவிக்காமல் இருப்பது தான் கேள்விக்குறியை உண்டாக்குகிறது. எனவே அவர்கள் உண்மையில் எந்த தூதனையும் காணவில்லை என்பது தெளிவாகிறது.
தானியேலுடைய அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதனை கண்ட பொழுது அது மிகப்பெரிய தாக்கத்தை தானியேலின் வாழ்க்கையில் ஏற்படுத்தியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பேச முடியாமல் இருந்த தானியேல் அந்த மனுஷ சாயலான ஒருவன் தொட்ட பொழுது பேச துவங்குகிறார். எனக்கு பலனே இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்று கூறிய பொழுது மனுஷ ரூபமான ஒருவர் மீண்டும் தானியேலை தொட்ட பொழுது தானியேல் திடப்படுத்தப்பட்டார். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனங்கள். பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் திடங்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடங்கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றேன். அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோடே யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான். கவனித்தீர்களா? இப்போது தானியேலை திடப்படுத்தும்படியாக வந்த இந்த தூதன் மீண்டுமாக பெர்சியாவின் பிரபுவோடே யுத்தம் பண்ண திரும்பி செல்ல வேண்டியது இருக்கிறது. ஏன் அவ்வாறு திரும்ப செல்ல வேண்டியது இருக்கிறது என்பதை அடுத்த வசனத்திலே தூதன் கூறுகிறான். பாருங்கள், தானியேல் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோடே கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற வேறொருவரும் இல்லை. அங்கே பிசாசானவனுக்கு எதிராக, அதாவது பெர்சிய ராஜ்யத்திற்கு பொறுப்பான பிசாசிற்கு எதிராக போராட மிகாவேலுக்கு இணையான பலனுள்ள தூதன் இவன் மட்டும்தான். எனவே அந்த யுத்தத்திற்கு இவன் திரும்ப செல்ல வேண்டியது இருக்கிறது. என்றாலும் வரும் நாட்களிலே நடைபெறப் போகிற சத்தியத்தை உனக்கு அறிவித்து விட்டு செல்கிறேன் என்று கூறி தொடர்ந்து அவன் பேசுகிறான். அந்த தூதன் சொல்லும் பொழுது, சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்கிறான். தேவனுடைய தூதன் தானியேலை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புகிறான். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை என்று சொல்லும் பொழுது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறவை, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறவை என்பது பொருளாகும். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான எந்த ஒரு காரியத்தையும் தானியேல் காணப்போவதில்லை, கேட்கப் போவதில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆவிக்குரிய யுத்தத்திலே ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை பயன்படுத்தப்படும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற சிறந்த ஒரு ஆயுதம் கர்த்தருடைய வசனம் மட்டுமே என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே தான் இதை குறித்து பவுலும் சொல்லும் பொழுது ஆவியின் பட்டயம் என்று எபேசியர் நிருபத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் நம்மிலே பலருக்கு இந்த ஆவியின் பட்டயத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறியாமல் இருக்கிறோம். இந்த உலகத்திலும் யுத்தத்திற்கு செல்கிற போர் வீரர்களுக்கு அவர்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு ஆயுதத்தை குறித்தும் தெளிவாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அதை எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படி எப்படி அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதும் தெளிவாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பயிற்சி நேரங்களும் கொடுக்கப்படுகிறது. எனவே வேத வசனங்களை நாம் அறிந்திருந்தால் மட்டும் பயனில்லை, அதை எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அறிந்தவர்களாய் செயல்பட வேண்டும். நாம் வேண்டுதல் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் எவை, நாம் கர்த்தரை துதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் எவை, பிசாசின் சோதனைகளுக்கு எதிராக வேத வசனங்களை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் எவை என்பதை நாம் அறிந்து அதை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பயன்படுத்த அது நமக்கு எளிய ஒரு செயலாய் மாறும். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கூறியிருக்கிறார். இன்று நாம் கற்றுக்கொண்ட பகுதியிலிருந்து நம்முடைய மனதிலே ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான சத்தியம், நம்முடைய ஜெப வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். எனவே சோர்ந்து போய் விடாமல் விழித்திருந்து தூய ஆவியானவரின் வல்லமையை பெற்றவர்களாக ஜெபிக்க வேண்டும். மறக்கப்பட்ட நமது ஜெப நேரங்களை புதுப்பித்து கொள்ள ஒரு தீர்மானம் செய்வோமா? நம்முடைய ஜெபங்களுக்கு இன்னமும் பதில் வராமல் இருக்க ஒரு காரணம், நமக்கு பதிலை கொண்டு வந்து கொண்டிருக்கிற தூதன் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறான். எனவே என் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கவில்லையே என்று சோர்ந்து போய் விடாமல் தொடர்ந்து ஸ்தோத்திரத்தோடு விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்வார், உங்கள் மூலமாகவும் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, தானியேலுடைய வாழ்க்கையிலே நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தானியேலுடைய ஜெப வாழ்க்கை நேரத்திலே அவருடைய அனுபவங்களை குறித்து நாங்கள் படித்தோம். ஐயா, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் தனித்து வந்து உட்கார்ந்து
உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானித்து அதை எங்களுடைய போர் ஆயுதங்களாக எடுத்துக்கொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். எந்தெந்த சூழ்நிலைகளிலே எந்தெந்த வேத வசனங்களை எப்படி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தூய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் எங்கள் ஜெப நேரங்களையும் நாங்கள் எளிதானதாக எடுத்துக்கொள்ளாமல் பாரத்தோடு அதை ஒரு போராட்டமாக உணர்ந்து பிசாசிற்கு எதிராக நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான போர் என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் ஜெபத்திலே போராட எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய தூய ஆவியானவரும் அவர்களுக்கு துணை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்று நாம் கேட்ட நிகழ்ச்சி மூலமாகவும் ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். அதை குறித்து தொடர்ந்து சிந்தியுங்கள், தெளிவான தீர்மானங்களை இடுங்கள். கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யார் தூதனோடு 21 நாட்கள் மட்டும் எதிர்த்து நின்றது? யார் தூதனோடு 21 நாட்கள் மட்டும் எதிர்த்து நின்றது? ஆப்ஷன் ஏ பிசாசு, ஆப்ஷன் பி பிசாசின் தூதர்கள், ஆப்ஷன் சி பெர்ஷிய அதிபதி. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் சிருஷ்டித்த தேவனின் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி உங்களை பலப்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறோம். நம் ஜெபங்கள் தாமதிக்கும் போது சோர்ந்து போக வேண்டாம். நமக்காக தேவதூதர்கள் யுத்தம் செய்கின்றனர். மேலும் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்யும் நம் தேவன் இதையும் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம். அவருக்குள் நம்மை பரிசுத்த ஆவியானவரின் நிறைவோடு திடப்படுத்திக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தடைகளை நீக்கிப் போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13.